சமமின்மை அடக்குமுறைக்கு எதிரானவர்களாம் இவங்க. உன் கட்சியிலேயே தாத்தா அப்பா பையன்னு அந்த இன்இக்வாலிட்டியை அவங்களால சரி பண்ண முடியல. நேரு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் கொடுக்குற பேப்பர்லாம் வாங்கி கீழே வச்சுருக்காரு. அவர் யாருங்க? அவர் சட்டசபையின் திமுகவின் துணைத் தலைவர். துணைத் தலைவர் வேலை என்ன? பியூன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க உட்காந்து. பேப்பரை வாங்கி கொடுங்க கொடுங்க. அடுத்து ஏன் அந்த பேப்பரை வாங்கி கீழே கூட உங்களால் வைக்க முடியாதா? அப்படி எழுதுறது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்ணு வேற கண்ணாடி போட்டிருக்காருல்ல, அந்த கண்ணாடியை மீறியும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பெரிய பெரிய எழுத்தா தேவைப்பட்டிருக்கு போல. சட்டசபை படிக்கும்போது தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் இருக்குதுங்க. ஒரு பேப்பர்ல ஒரு 4-5 லைன் ஒரு பேராகிராஃபா தான் நல்லா பெருசா எழுதி வச்சிருக்காங்க போல இருக்குது. அதை படிச்சு அடுத்து 4 லைன் ஒரு தடவை நான் நினைச்சேன், அதாவது சட்டசபையில் இதுக்கு முன்னாடி நான் பேசுனதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஒரு 2 பேப்பர் வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் பேசுவாங்க. இவர் 2 நிமிஷம் தான் பேசிக்கிறார், அதுக்கு 2000 பேப்பர் போகுது. என்னையான்னு பார்த்தா ஒவ்வொரு பேஜையும் 3 லைன் தான் இருக்குது போல இருக்கு. அவர் எழுதி பேசும்போது கிட்டத்தட்ட 20 பேப்பர் இருந்துச்சு. பெருசா பேச போறாருன்னு ஃபர்ஸ்ட் பேப்பர் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் தான் இருக்குது. அதுல 4 லைன் 5 லைன் தான் இருக்குது. அதை வாங்கி வைக்கிறதுக்கு மூத்த மந்திரியாக இருந்த, மூத்த அமைச்சராக இருந்த, இன்று மூத்த எம்எல்ஏவாக, மூத்த உறுப்பினராக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் KN நேரு, அவர் பக்கத்தில் நின்று உங்கள்கிட்ட பேப்பர் வாங்கி உட்காந்துருக்கு. நீங்க இன்இக்வாலிட்டி பற்றி பேசுறீங்க.